வணக்கம் livechennai.com வியூவர்ஸ். நமது சென்னை சைதாப்பேட்டை பகுதியில் உள்ள சுற்றுலா மற்றும் வழிபாட்டு தலங்கள் பற்றி இந்த வீடியோவில் விரிவான தகவல்களை பார்ப்போம். சைதாப்பேட்டை பகுதி என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மத்திய சென்னை பகுதியாகும். சைதாப்பேட்டை பகுதியில் உள்ள பெரும்பாலான சுற்றுலா தலங்கள் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்தவையாக உள்ளன. முதலாவது இடத்தில் உள்ள இடம் அருள்மிகு காரணீஸ்வரர் திருக்கோவில். இந்த கோவிலின் சிறப்பம்சமாக இது சைதாப்பேட்டையின் மிக முக்கியமான மற்றும் புகழ்பெற்ற வழிபாட்டு தலமாகும். சிவபெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த ஆலயம் சுமார் 1000 ஆண்டுகள் பழமையானது என நம்பப்படுகிறது. அடுத்ததாக இந்த கோவிலின் கட்டிடக்கலையை பற்றி பார்ப்போம். இந்த ஆலயம் கண்கவர் கோபுர நுழைவாயில்கள் மற்றும் ஒரு புனிதமான திருக்குளம் ஆகியவற்றை கொண்டுள்ளது. இந்த கோவிலுக்கு சிவனின் அருளை வேண்டி வரும் பக்தர்கள் அதிகளவில் வருகின்றனர். மேலும் இந்த கோவிலானது சைதாப்பேட்டை ரயில் நிலையம் மற்றும் மெட்ரோ நிலையத்திற்கு அருகில் அமைந்துள்ளது. அடுத்ததாக இரண்டாவது இடத்தில் உள்ள இடம் சைதாப்பேட்டை காமாட்சி அம்மன் கோவில் மற்றும் பெருமாள் கோவில். சைதாப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள இந்த கோயில்கள் அப்பகுதி மக்களின் தினசரி வழிபாட்டு தலங்களாக விளங்குகின்றன. காமாட்சி அம்மன் கோயில். இந்த கோவிலானது சக்தி தேவியான காமாட்சி அம்மனுக்காக அமைக்கப்பட்ட கோயிலாகும். அடுத்ததாக சைதாப்பேட்டை பெருமாள் கோயில். இந்த கோவிலானது வைணவ கடவுளான பெருமாளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோயிலாகும். இந்த ஆலயங்கள் உள்ளூர் திருவிழாக்கள் மற்றும் வழிபாடுகளின் மையமாக விளங்குகின்றன. மூன்றாவது இடத்தில் உள்ள இடம் பனகல் பூங்கா. இது சைதாப்பேட்டை பகுதிக்கு அருகில் உள்ள டி நகர் பகுதியில் அமைந்துள்ளது. சைதாப்பேட்டையில் இருந்து டி நகர் ஷாப்பிங் பகுதிக்கு செல்லும் போது இந்த பூங்கா ஒரு முக்கிய சந்திப்பாக உள்ளது. இந்த பனகல் பூங்காவின் சிறப்பம்சங்களாக இந்த பனகல் பூங்காவானது சுமார் 3.2 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த பூங்காவானது நகரத்தின் பரபரப்பான வணிக பகுதிக்கு மத்தியில் நிழலான நடைபாதைகள், நீர் அமைப்புகள் மற்றும் சிலைகளுடன் கூடிய பசுமையான ஓய்வெடுக்கும் இடமாக செயல்படுகிறது. டி நகர் பகுதியில் ஷாப்பிங் செய்பவர்கள் இங்கு ஓய்வு எடுக்கலாம். நான்காவது இடத்தில் உள்ள இடம் மதுரை வீரன் கோவில். இந்த இடமானது CIT நகர் கிழக்கு டி நகர் பகுதியில் அமைந்துள்ளது. இந்த இடமானது சைதாப்பேட்டையில் இருந்து குறுகிய தூரம் உள்ளது. இந்த கோவிலின் சிறப்பம்சமாக இது பிரசித்தி பெற்ற அம்மன் கோயிலாகும். இப்பகுதியில் உள்ள மக்கள் இந்த ஆலயத்தை மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதி வழிபடுகின்றனர். சைதாப்பேட்டையானது சென்னை நகரின் மையப்பகுதியில் இருப்பதால் மேலும் சில முக்கிய சுற்றுலா தலங்களுக்கு எளிதில் செல்லலாம். அந்த சுற்றுலா தலங்களை பற்றி பார்ப்போம். முதலாவதாக கிண்டி தேசிய பூங்கா. இந்த கிண்டி தேசிய பூங்காவானது சைதாப்பேட்டையில் இருந்து மிக அருகில் உள்ள கிண்டி பகுதியில் அமைந்துள்ளது. இது ஒரு சிறிய தேசிய பூங்காவாகும். மேலும் உள்ளூர் தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களை இந்த பூங்காவில் காணலாம். இரண்டாவதாக கிண்டி பாம்பு பண்ணை. இந்த இடமானது தேசிய பூங்காவிற்கு அருகில் அமைந்துள்ளது. மூன்றாவதாக சென்னை பல்கலைக்கழகம் வளாகம். இந்த இடமானது சைதாப்பேட்டையில் இருந்து மவுண்ட் ரோடு வழியாக சென்றால் இந்த இடத்திற்கு விரைவில் செல்லலாம். நாம இந்த வீடியோவில் பார்த்த இடங்களில் நீங்கள் எந்த இடத்திற்கு சென்றுள்ளீர்கள் என்பதை இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் பல சென்னையை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம லைவ் சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.